தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது முட்டை பணியாரங்க. இது எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். மாவெல்லாம் தேவையில்ல. இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காகவும் கொடுத்துக்கலாம், தொட்டுக்காகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 5 முட்டை, அரை மூடி தேங்காய், நல்லா இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் தேங்காய் கொட்டிடுங்க. பூரா தேங்காவே போட்டுருங்க. உப்பு, அப்புறம் ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் சோம்பு கிட்டத்தட்ட இதில் ஒரே மாதிரி ஃப்ளேவர் தான் கொடுக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ இதில் அந்த 5 முட்டையும் சேர்த்திக்கோங்க. முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் 1 2ன்னு அடித்தா போதும். ரொம்ப அடிச்சிங்கன்னா முட்டை ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிரும். ஸோ 1 அடி 2 அடி அடித்தா போதும். இப்போ பாருங்கள், அடித்தாச்சு. இப்போ இது கரெக்டான ஒரு இதில் இருக்குது. ரொம்ப அடிச்சிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு குழி பணியார கல் வச்சு நம்ம அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு தோசை தேய்க்கிறத வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஊற்றி வச்சுருக்கிறதுல நம்ம ஒன்றா ஊற்ற போகிறோம். அரைவாசி ஊற்றுங்க, ஏன்னா முட்டை வந்து பொங்கி வரும். பார்த்திங்களா, அரை ஊற்றி பொங்கி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், பணியாரம் என்ன பணியாரம்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப டைம் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.